என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று சற்று நீ செவிகொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற பலரினுடைய பார்வையும் இப்பொழுது உன் மீதுதான் விழுந்து கிடக்கின்றது. இவர்களினுடைய பேச்சுக்களும் உன்னை பற்றியதாகத்தான் இருக்கின்றது. இது எதனால், எதற்காக இவர்கள் இப்பொழுது உன்னை பற்றி பேசுகிறார்கள், எந்த சூழ்நிலைகளினால் உன்னை பற்றி இவர்கள் பேச வேண்டிய நிலைமை வந்தது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் அப்பன் கருப்பன் நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சற்று நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி யார் வந்தாலும் அதனை நான் உனக்கு எப்பொழுதுமே சரியாக எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு கெடுதலை நடத்தினாலும், உனக்கு நல்லதை செய்ய வந்தாலும் நான் ஒவ்வொரு மனிதர்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நான் எப்பொழுதுமே உனக்கு எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லோரையும் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற பல நன்மைகள் உனக்கு நடக்கும் அல்லவா? உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் அல்லவா? என் குழந்தையே, இதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பற்றி நம்மை சுற்றி இருக்கின்ற அத்தனை பேரும் பேசுகிறார்கள் என்றால் நாம் தவறுகளைத்தான் செய்திருக்கிறோம் என்று நீ சட்டென்று நினைத்துவிடக் கூடாது. ஒருவர் நல்ல நிலைக்கு முன்னேறினால் கூட இவர்களினுடைய பேச்சுவார்த்தைகளும் பார்வைகளும் உன் மீது திரும்பிவிடும். நிச்சயமாக என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க தொடங்கி இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று இப்பொழுதுதான் என் பிள்ளை நீயும் கவனிக்க தொடங்கி இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு சில விஷயங்கள் உனக்கு நடக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் சரியாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணம், என் பிள்ளை நீ எந்த நிலையையும் கணக்கில் கொள்ளாமல் உன்னுடைய முன்னேற்றத்தின் பாதையில் அடியெடுத்து வைத்து கொண்டிருந்தாயல்லவா? உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ துன்பங்களை கொடுத்த பொழுதும் நீ நிலையாக நின்று உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய முன்னேறி வந்து கொண்டிருந்தாயல்லவா? அப்படி இருக்கின்ற இந்த நேரம் உன் கருப்பன் உனக்கு சொல்ல வருகின்ற இந்த செய்தியையும் சற்று நீ கவனமாக செவிகொடுத்து கேட்கத்தான் வேண்டும். என் பிள்ளையே, நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவானாலும் அதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு எப்பொழுதுமே சரியான புரிதலோடு தான் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இன்று உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை பேரினுடைய பார்வையும் உன் மீது திரும்பி இருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை நீ கவனிக்கத்தான் வேண்டும் அல்லவா? உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த உண்மைகளை நீ தெளிவாக உணர்ந்திருப்பாயானால் எந்த நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுத்துவிடும். இவர்களை பற்றி யோசிப்பதனாலும் தேவையில்லாத எண்ணங்களோடு நீ சிக்கி தவிப்பதனாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நல்லதை கூட கொடுக்காமல் போய்விடும் என்பதனை முதலில் புரிந்து கொள். அதன் பிறகு கருப்பன் கொண்டு வந்த செய்தியை நீ நிச்சயமாக செவி கொடுத்து கேட்டு விடலாம் அல்லவா? என் குழந்தையே, உன்னோடு ஒவ்வொரு தருணங்களிலும் உடனிருக்கின்ற உன் அப்பன் கருப்பன் நான். இன்று இந்த மனிதர்களை எல்லாம் என்னவென்று பார்க்கும் பொழுது இவர்களினுடைய பேச்சுக்கள் எல்லாம் ஏன் உன் பக்கமாக திரும்பி இருக்கிறது என்று நான் கவனிக்கும் பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். உனக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்து கொண்டிருக்கின்றது. அதை பார்க்க பொறுக்காமல் இவர்கள் ஒவ்வொரு விஷயங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. இவர்கள் ஒவ்வொன்றாக செய்ய துடிக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி செல்லக்கூடிய அளவிற்கு இவர்களினுடைய பொறாமை எண்ணங்கள் உன் மீது திரும்பி இருக்கின்றது. என் பிள்ளையே, இவர்களுக்கு மட்டும் எப்படி நல்லது நடக்கும்? இவர்களுக்கு எப்படி வாழ்க்கையில் நல்லது நடக்க தொடங்கி இருக்கிறது, என்னவாகிறது, ஏதுவாகிறது என்று சொல்லி மேலும் மேலும் தேவையில்லாத ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி எண்ணி அவர்கள் உன்னையே பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, பல கஷ்டங்களுக்கு பிறகு, பல இன்னல்களுக்கு பிறகு
ஒரு அடிதான் எடுத்து வைத்திருக்கிறாய். அதற்கே ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரும் சேர்ந்து உன்னை திரும்பி பார்க்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த விஷயம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இவர்களினுடைய பார்வை உன் மீது விழுந்ததோடு மட்டுமல்லாமல் நீ எதை செய்தாலும் அதில் முழுமையான கவனத்தோடு உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் எண்ணம் முழுமையும் இப்பொழுது உன்னை சுற்றியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களினுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் இப்பொழுது உன்னை தழுவியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் குழந்தை கலங்கி நின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் எந்நாளும் உன்னை பேரானந்தப்படுத்த போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, இந்த நொடி முதல் நீ யோசிக்கின்ற எல்லாமுமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில உறவுகள் உன்னை தேடி வரவும் காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் குழந்தை, நீ நல்லதொரு நிலையை நோக்கி அடைய பொழுது உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிய சில உறவுகள் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை வேண்டாம் என்று விட்டு சென்றவர்கள் பலரும் இப்பொழுது உன்னை தேடி வர தொடங்கி இருக்கிறார்கள். அதனால் இனியாவது என் குழந்தை, சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல நம் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த மனிதர்கள் நாம் ஒரு அடி சற்று உயரமாக எடுத்து வைத்தோமானால் நம்மை தேடி வருகிறார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளலாம். என் குழந்தையே, இப்பொழுது நானாக உன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நடத்தும் பொழுது அதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சுற்றி இருப்பவர்களினுடைய பார்வைகளும் அவர்கள் பேசுகின்ற விஷயங்களும் உனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்கிறது. தேவையில்லாத உனக்குள் மிகுந்த சிந்தனைகளை கொடுத்திருக்கிறது. நாம் என்ன செய்தோம்? கொஞ்சம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைத்தது குத்தமா? எதற்காக இவர்கள் நம்மையே பார்த்து பார்த்து எதையாவது பேசி கொண்டிருக்கின்றார்கள்? நாம் நிம்மதியாக ஒரு வாய்க்கூட சாப்பிட்டு விட முடியாது போல அந்த அளவிற்கு இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை அல்லவா யோசிக்கிறார்கள் என்று சொல்லி என் பிள்ளை நீ மிகுந்த மன வருத்தம் அடைகிறாயல்லவா? உன்னை தேடி நான் வரும் பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் நடக்கும் பொழுதும் என் குழந்தை நீ சற்று கவனமாக இருந்திருக்க வேண்டும். எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் எதையும் எதிர்பார்த்து நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாக இந்த வாழ்க்கை உனக்கு மாற வேண்டும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தைக்கென்று நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால், உன்னை சுற்றிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால், எல்லா நேரத்திலும் உனக்காக இந்த கருப்பன் நான் இருப்பதை நீ உணர்ந்து நீ எப்பொழுதும் எதற்கும் தயங்க மாட்டாய். யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன? இவர்கள் நம்மை பார்த்தால் நமக்கென்ன? நம் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நாம் பெற வேண்டும். இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை நாம் பெற வேண்டும் என்பதில் மட்டுமே உன் கவனம் முழுமையாக திசை திரும்பிவிடும். உன்னுடைய கவனத்தை இவர்கள் பக்கம் திருப்பிவிட்டாயானால் அத்தோடு உன் வாழ்க்கையும் முடிந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்க நினைத்து வாழ்க்கையின் இன்னல்களை என்னவென்று காண்பித்து கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் எப்பொழுதும் உன்னையே சுற்றி சுற்றி வரும் பொழுது நீ இவர்கள் பக்கம் உன் கவனத்தை திருப்பினாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை என்றோ கேள்விக்குறியாக மாறி இருக்கும். அதனால் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை நினைத்து கலங்காதே. உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எப்பொழுதும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி என்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் வருகின்ற இந்த நாட்களை நீ நிச்சயமாக முழுமையாக என்னவென்று புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, வாழ்க்கை பல தடுமாற்றத்தை உனக்கு கொடுத்த பொழுதெல்லாம் கை கொடுத்து உதவாதவர்கள் இப்பொழுது நீ கொஞ்சம் நல்ல நிலைக்கு வந்தவுடன் ஓடிச் சென்று உனக்காகத்தான் என்னமோ இருப்பது போன்ற நாடகத்தை எல்லாம் நடத்தி காட்டுவார்கள். இவர்களை எல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை நீ நம்பிவிடாதே. உன் அப்பன் கருப்பன் நான் வருகின்ற இந்த நேரத்தில் உனக்கான வெற்றியை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கின்ற இந்த காலகட்டம், இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு தெளிவுபடுத்தி எந்நாளும் உனக்கான வெற்றியை உன் முன்னால் உறுதிப்படுத்த வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் ஆணைப்படி
உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதுதான் ஓரளவிற்கு சரியான ஒரு பாதையை நீ நோக்கி பயணம் செய்ய தொடங்கி இருக்கின்றாய். தெய்வம் கண் திறந்திருக்கிறது. கஷ்டமோ நஷ்டமோ உருண்டு பிறண்டு எந்திருக்கின்ற அளவிற்காவது உனக்கு மன வலிமையை தெய்வம் கொடுத்திருக்கிறது என்று நினைத்து நீ ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் அடைய தொடங்கி இருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எதையும் எண்ணி என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னை தேடி நான் வருவதை உணர்ந்து உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் சரியாக தெரிந்து நீ நல்லபடியான சிந்தனையோடு மனநிறைவோடு இருந்து கொண்டிருந்தால் அது போதுமல்லவா? இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு வராது. இனி எதற்காகவும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் வேதனைகளை அனுபவிக்க வேண்டிய நிலைமை உனக்கு வராது. நான் இருந்து உன் முன்னால் உனக்கு வெற்றியை தருவதும் நீ அதனை பெறுவதும் தான் இனி உனக்கான வாழ்க்கை. சுற்றி இருப்பவர்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னை தேடி வந்திட்ட இந்த மனிதர்களை எல்லாம் யோசித்து ஒருபோதும் நீ வேதனைப்பட்டு நிற்காதே. நம்பிக்கை கொண்ட இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உண்மையென்று நீ முதலில் புரிந்து கொள்ள தொடங்கு. என் பிள்ளையே, மாற்றங்கள் பல நம்மை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் கண்ணீரும் கவலையுமாக இருந்து கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ உறுதியாக என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு. நிச்சயமாக இந்த கருப்பனின் ஆசிகளோடு உன் வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். யார் பார்வை எப்படி இருக்கும் என்று நம்மால் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. யாருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்று நம்மால் அவ்வளவு எளிதில் கணித்து விட முடியாது. அதனால் என் குழந்தை, எந்த நிலையையும் உணர்ந்து எந்த மாற்றத்தையும் புரிந்து உன்னை தேடி வருகின்ற வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் எதுவுமே இல்லாதவர்கள், இவர்களால் உனக்கு எப்பொழுதும் நன்மைகள் நடக்காது என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதை விட்டு விலகி நடக்க கற்றுக்கொள். நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுத்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். கருப்பனின் ஆசிகளோடு இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றிகளையும் நீ உறுதியாக என்றும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு வேண்டிய அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற ஒவ்வொரு விருப்பங்களையும் உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு எங்கிருந்தாலும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை வேண்டாம். யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு நீ மதிமயங்க வேண்டாம். சுற்றி இருப்பவர்களினுடைய சிந்தனைகளை எல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் வேதனைப்பட வேண்டாம். உன்னோடு நான் இருப்பதை தெரிந்து கொண்டு என் பிள்ளை நீ எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இருந்து விட்டால் அது போதும். வேறு எதுவும் உன்னை காயப்படுத்தாதபடிக்கு உனக்கான நன்மைகளை இந்த கருப்பன் இருக்கும் வரை நடத்தி கொண்டே இருப்பேன். இந்த மனிதர்கள் நாம் இப்படி இவர்களை பார்த்தாலே அவர்கள் மனமுடைவார்கள். நாம் என்ன செய்கிறோம், நாம் இவர்களை பார்த்து என்ன பேசுகிறோம் என்று நினைத்து கதிகலங்கி போவார்கள் என்று நினைத்துத்தான் அவர்கள் அதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் நினைத்தது போல நீயும் நடந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் யோசிப்பது போல நீயும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிடக்கூடாது. எல்லா நிலையிலும் உனக்கு தெய்வம் ஒன்றே துணை என்பதனை நீ புரிந்து கொண்டு தெய்வத்தின் அன்பினை உன் கையில் எடுத்துக்கொண்டு நீ நிச்சயமான இந்த வாழ்க்கையை நோக்கி முன்னேற தயாராக இருந்துவிடு. கருப்பன் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை நீ இனியும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான கஷ்டங்களைத்தான் உனக்கு காண்பித்து கொடுக்குமே தவிர ஒருபோதும் உனக்கு எந்த நன்மைகளையும் நடத்தி விடாது என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளை, நீ நினைத்தால் உன் வாழ்க்கையை இதைவிட நல்ல நிலைக்கு உன்னால் கொண்டு செல்ல முடியும். இப்பொழுது நான் தொடங்கி வைத்திருக்கிறேன் அல்லவா உன் வாழ்க்கையின் ஒரு நல்ல நிலையை. இனிமேலும் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டே உன் அப்பன் நான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்த நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இனி எந்நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை
மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திடுவாய். உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நிறைவாக கொடுத்துவிடும் என்பதனையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான். இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமும் உன்னுடைய சந்தோஷத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.